வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரிவ்யூ கார்த்தி நடிப்புல நலன் குமாரசாமி இயக்கத்துல வெளியாகி இருக்கிற வா வாத்தியார் மூவி. பல தடைகளை தாண்டி இந்த 2026 பொங்கலுக்கு ஒரு வழியா படம் தியேட்டருக்கு வந்துடுச்சு. முதல்ல கதையை பார்ப்போம். படத்தோட பேஸ் கான்செப்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எம்ஜிஆர் இறந்த அன்னைக்கே பிறக்கிறாரு நம்ம ஹீரோ கார்த்தி. அவரோட தாத்தா ராஜ்கிரண் ஒரு தீவிரமான எம்ஜிஆர் பக்தர். தன் பேரன் தான் அந்த வாத்தியாரோட மறுபிறவின்னு அவர் நம்புறாரு. ஆனா கார்த்தி வளர்ந்து ஒரு ஊழல் பண்ற போலீஸ் அதிகாரியா ஆகுறாரு. தாத்தா முன்னாடி மட்டும் ரொம்ப நல்லவர் மாதிரி நடிக்கிறாரு. அந்த எம்ஜிஆர் இமேஜுக்கும் கார்த்தியோட நிஜமான கேரக்டருக்கும் நடுவுல நடக்கிற மோதல்தான் இந்த படம். படத்தோட பிளஸ் பாயிண்ட்ஸ் பத்தி சொல்லணும்னா கார்த்தி தான் இந்த படத்தோட தூண். அந்த எம்ஜிஆர் ஸ்டைல் மேனரிசம் அவருக்கு சூப்பரா செட் ஆகியிருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நலன் குமாரசாமியோட அந்த நக்கலான காமெடி ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் படத்துக்கு எனர்ஜி கொடுக்குது. ராஜ்கிரண் அவரோட அனுபவமான நடிப்பை கொடுத்திருக்காரு. அடுத்தது சில மைனஸ் பாயிண்ட்ஸ். இன்டர்வெல் வரைக்கும் இருந்த வேகம் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் குறையுது. திரைக்கதை சில இடங்கள்ல இழுவையா தெரியுது. ஹீரோயின் கிருத்தி ஷெட்டிக்கு பெருசா ஸ்கோப் இல்லை. வெறும் பாட்டுக்கு மட்டும் வந்துட்டு போறாங்க. நலன் குமாரசாமி படம்னா நாம எதிர்பார்க்கிற அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இதுல கொஞ்சம் கம்மிதான். ஃபைனல் வெர்டிக்ட் வா வாத்தியார் இந்த பொங்கல் லீவுக்கு ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு நல்ல என்டர்டெய்னர். கார்த்தியோட நடிப்புக்காகவும் அந்த பழைய எம்ஜிஆர் நினைவுகளுக்காகவும் கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 5க்கு 2.75. உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.